சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே பட்டாசு குடோனில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது இந்த பட்டாசு விபத்து நேரிட்டது எப்படி? தற்போது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்களா? விவரம் என்ன? பாலா, சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த சேலம் அரூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது கோமாளி வட்டம். இந்த பகுதியில ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருது. இவர் உரிமம் பெற்று விதிமுறைகளின்படிதான் கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் பட்டாசு ஆலை அமைத்து இந்த பகுதியில் பட்டாசு தயாரித்தல், அதே போல தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை சேமித்து வைத்த கிடங்குகள்லாம் இந்த இடத்துல அமைச்சிருக்காரு. இந்த இடத்துல வழக்கமா பார்த்தோம் அப்படின்னாக்கா சுமார் 12க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் வந்து பணியாற்றிட்டு இருப்பது வழக்கம். இன்னைக்கு காலையில வழக்கம் போல பட்டாசு தயாரிப்பதற்காக சிவகாசியிலிருந்து மருந்து மூட்டைகள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மருந்து மூட்டைகளை இறக்கி வைக்கும் பணியில சிவகாசியை சேர்ந்த ஜெயராமன் உள்ளிட்ட 4 பேர் இந்த பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா அந்த மருந்து மூட்டை ஒன்று தவறி விழுந்து உரசலால் அந்த வெப்பம் ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதியில வெடி விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த ஒரு மூட்டை வெடித்தது. உடனடியாக அருகாமையில் இருந்த மற்ற மூட்டைகள், அதே போல அங்க இருந்த கிடங்குகளுக்கு இந்த தீ பரவி உடனடியாக பயங்கர வெடி விபத்து நேர்ந்திருக்கிறது. இந்த விபத்துல படுகாயமடைந்த ஜெயராமன் உள்ளிட்டோர் உடனடியாக மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா போற வழியிலேயே, மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியிலேயே சிவகாசியை சேர்ந்த ஜெயராமன் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. காயமடைந்த மீதமுள்ள 3 பேர், முத்துக்குமார், சுரேஷ், கார்த்தி ஆகிய 3 பேரும் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து தகவல் இருந்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இந்த சம்பவ பகுதிக்கு நேரில் வந்து தீயை அணைக்கும் பணி மற்றும் மீட்பு பணிகளையும் துரிதப்படுத்தியிருக்காங்க. அதே போல இந்த விபத்து நேர்ந்ததற்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில உரிமம் பெற்றுதான் ஜெயக்குமார் இந்த பகுதியில வந்து இந்த ஆலையை நடத்தி வர்றது தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு விதி மீறல்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்திலையும் காவல்துறையினர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.